கோவில்ல பண்ணக்கூடிய புளியோதரை மாதிரியே நம்ம வந்து வீட்லயும் பண்ணலாம். எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? மல்லி, கடலைப்பருப்பு, மிளகு, அது கூட உளுந்தம் பருப்பு, அதுக்கப்புறம் கடுகு, அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா வெந்தயம், அதுக்கப்புறம் வந்து சீரகம், அது கூடவே பாத்தீங்கன்னா வரமிளகாய் வந்து காரத்துக்கு ஏற்ப, அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வெள்ளை எள்ளு வந்து சேர்த்திருக்கேன். நீங்க கருப்பு எள்ளு கூட வந்து சேர்த்துக்கலாம். இதெல்லாமே இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இது எல்லாமே சேம் ரேஷியோல வந்து நீங்க எடுத்துக்கோங்க. அவ்வளவுதாங்க. இதை வந்து ஆற வச்சு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் புளியை வந்து கரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஒரு கடாயில என்ன சொல் பண்ணிட்டு கடுகு வந்து பொரிய விட்டுட்டு அது கூட வந்து கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், வரமிளகாலாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து புளியை கரைச்சி ஊத்திக்கிறேன். இப்போ நம்ம தாளிக்கும் போது கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் வந்து நிலக்கடலை பருப்பு கூட வந்து நம்ம சேர்க்கலாம். அப்புறம் புளியை கரைச்சி ஊத்தணும் இல்லையா, அதுக்கப்புறம் வந்து அதுல வந்து நம்ம மஞ்சத்தூள் சேர்த்து நம்ம வந்து கொதிக்க விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம அரைச்சு வச்ச பொடியும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு இந்த மாதிரி சுண்டை வச்சு எடுத்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சூப்பரா வந்து புளியோதரை வந்து கிளறி எடுத்தோம்னா செம்ம டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதுல கொஞ்சம் பூண்டு கூட தட்டி சேர்க்கலாம். செம்ம டேஸ்டியா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.